MS கலை மற்றும் விளையாட்டு நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு கொண்டாட்டம். சென்னை வேளச்சேரியில் உள்ள STAT AGP காம்ப்ளெக்ஸில் MS கலை மற்றும் விளையாட்டு 3ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்டர்நேஷனல் இன்டர் கிளப் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025 நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை, செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து சுமார் 15 கிளப்புகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஜிம்னாஸ்டிக் குழந்தைகள் தங்கள் திறமைகளை காட்டி அரங்கத்தில் உள்ளவர்களை திகைக்க வைத்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பெருநகர சென்னை காவல்துறை துணை ஆய்வாளர் S. ராஜா, சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் 2 முறை தங்கப்பதக்கம் வென்ற S. நவீன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு கோப்பைகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கினர். செய்தியாளர்களை சந்தித்த இந்த நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் D. மதனகுமார் கூறுகையில், இந்த சாம்பியன்ஷிப் எங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இது எங்களின் 3ஆம் ஆண்டு விழாவின் ஒரு பகுதி. கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் ஜிம்னாஸ்டிக்ஸ், சிலம்பம், யோகா, பரதநாட்டியம், மேற்கத்திய நடனம், ஏரியல் யோகா, இசை போன்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி உள்ளோம். உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் குழந்தைகளின் நம்பிக்கை, ஒழுக்கம், தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்கி வருகிறோம். இந்த சாம்பியன்ஷிப் போட்டியின் மூலம் மாணவர்களை ஊக்கப்படுத்த 50,000 ரூபாய் வரை பரிசாக வழங்கப்படுகிறது. இதுபோன்ற நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் பெரிய மேடைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம் என்றார். இப்போட்டிக்கு உதவி புரிந்த இன்டீரியர் நிர்வாக இயக்குனர் குமார், VV இன்டீரியர்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இந்த இன்விடேஷனல் இன்டர் கிளப் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025 ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் a bigger event. ஸோ எங்களுடைய ஒரு பெரிய சாதனையாக இதை நாங்கள் நினைக்கிறோம். தேர்ட் இயர் செலிப்ரேட் பண்ணுறது வெறும் ஒரு கேக் வெட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இல்லாமல், ஸோ ஒரு ஈவெண்ட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்டை வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இங்கே சென்னையில், ஸோ பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஒன் ஆஃப் த டாப் மெட்ரோ சிட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் a big achievement. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு ஸோ நாங்கள் மட்டும் காரணம் கிடையாது. ஸோ எங்களுடைய கோச்சஸ், கூட பணியாற்றிய எல்லா ஜட்ஜஸ், கோச்சஸ் எல்லாருமே அதுக்கு காரணம். ஸோ MS ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஒரு ஆர்ட், ஸ்போர்ட் அந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் 2 கலந்த மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ லைக் ஜிம்னாஸ்டிக்ஸ், சிலம்பம், யோகா, கலரி, வெஸ்டர்ன் டான்ஸ், பரதநாட்டியம், கீபோர்ட் கிளாஸஸ், கிட்டார் கிளாஸஸ், அதுக்கப்புறம் லோக்கல் கர்நாடிக் வீணை கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஏரியல் யோகா, ஏரியல் சில்க், ஃபிட்னஸ் கிளாஸஸ். ஸோ எல்லாமே சகலமும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் செலக்ட் த கிளாஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஜ் 3 years வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நோ அப்பர் ஏஜ் லிமிட். நம்மக்கிட்ட 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பிலோ 3 years இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட். ஸோ அதை வந்துட்டு நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணி இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காமிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இனி நெக்ஸ்ட் இயர் பை இயர் இன்னும் பிக்கராக இதை ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி ஆல் ஓவர் பேன் இந்தியா லெவலில் நடத்துகிற ஐடியா இருக்குது எங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஸோ என்னோட டாட்டர் இருக்காங்க, சுவர்ணலட்சுமி, கேலோ இந்தியா பிளேயரு, டிஸ்ட்ரிக்ட் கோல்டு மெடலிஸ்ட், ஸ்டேட் அரபிக் சில்வர் மெடலிஸ்ட், ஸோ அரபிக் அண்ட் ரிதமிக் நேஷனல் ஜட்ஜிங் முடிச்சிருக்காங்க. ஸோ மைசெல்ஃப் மதனகுமார், ஸோ நானும் அரபிக் ஜட்ஜிங் முடிச்சிருக்கேன், நேஷனல் ஜட்ஜிங் முடிச்சிருக்கேன். ஸோ we are equipping ourselves to do more to serve the students. எங்கிட்ட வர்றவங்கிட்ட நாங்கள் எங்கிட்ட என்ன நிறைய கொடுக்க முடியும், எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய கொடுக்கணும். நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ராத்திரி பகலும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ இன்னும் நிறைய ரீச் பண்ணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஸோ மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸோ மதுரையில இருந்தும் வந்திருக்காங்க.
ஸோ இனி ஸோ மோர் தேன் 15 கிளப்ஸ் வந்துட்டு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல மட்டுமே 15 கிளப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் ஸோ அதுதான் சொன்ன மாதிரி பேன் இந்தியா லெவலில் உங்களுக்கு வந்துட்டு கிளப்ஸ் வந்து உள்ள வருவாங்க கண்டிப்பா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் நடத்தின விதம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ வில் அச்சீவ் மோர். புரியல இல்ல அந்த மாதிரி கேட்டகரி எதுவும் கிடையாது. அதாவது under 6, under 4, under 8, under 10 அந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸும் ஆல் ஏஜ் கேட்டகரிஸ். சரி ஓகே. என்னன்னா இதுல வந்துட்டு எந்த ஏஜ் கேட்டகரி டிஃபரன்ஸும் கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் under 6ல இருந்து under 19 and above வரைக்கும் நடத்துறோம். நம்ம ஆர்டிஸ்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ் நடத்திருக்கோம். ஃபியூச்சர்ல அரபிக்கும் நடத்துற ஐடியா இருக்கு, ரிதமிக்கும் நடத்துற பிளான்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. ஸோ இனிமேல் அரபிக்கும் நடக்கும், ரிதமிக்கும் நடக்கும், ஆர்டிஸ்டிக் நடக்கும். ஸோ இதுல ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்னெல்லாம் இன்னும் உட்பிரிவுகள் இருக்கு எல்லாத்துலயுமே நாங்கள் எக்ஸல் பண்ணி அதை நல்லா நடத்தியும் செஞ்சும் காட்டுன்ற உங்களுக்கு வாக்குறுதியும் கொடுக்குறேன். கேட்கல இன்டர்நேஷனல் காம்படிஷன். ஓகே, அதாவது இப்போ லீக் நடக்குது சிலம்பம் சாரி அதாவது இப்ப லீக் நடக்குது, அதாவது கிரிக்கெட் லீக் நடக்குது, கபடி லீக் நடக்குது. அதே மாதிரி சிலம்பம் லீக் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச காலத்துல. அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ் லீக் நடத்த போறோம். ஸோ லீக் நடத்தணும்னா இன்டர்நேஷனல் லெவல் நம்ம அப்கோர்ஸ் போயே ஆகணும். போற லீகும் ஜிம்னாஸ்டிக்ஸ் லெவல்லையும் லீக் நடத்த போறோம். ஓகே, ஸோ MS ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. MS ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸோட யூடியூப் சேனல் இருக்கு, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. ஸோ கான்டாக்ட் பண்ணலாம். கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலும் இருக்கு. ஸோ யூ கேன் சர்ச் சிலம்பம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் இன் சென்னை, அடுத்தது ஜிம்னாஸ்டிக்ஸ் சென்டர் இன் சென்னை. ஸோ இந்த மாதிரி